இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸோ அவர் வந்து நம்ம ஒரு விஷயம் தான் பார்க்குறதுக்கு அப்பா மாதிரியே இருக்கிறார், அதனால் அவங்க அப்பா ஆயிர முடியுமான்னு சொல்லி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. ஏன் முடியாது? ஏன்னா அவர் வந்து இப்போ கேப்டன் எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஊர் உலகத்துக்கே தெரியும். இப்போ இவர் பையன் வந்து அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருப்பார், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா பிளட் அப்படி, யாராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நம்ம அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் நம்மளும் இருப்போம். ஸோ அதுக்கு இவர் விதிவிலக்கு கிடையாது. நிச்சயமாக வந்து அவர் வந்து அந்த உதவிகளையும் செய்வார், கேப்டன் மாதிரியும் இருப்பார். உருவத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களுமே அவர் வந்து கேப்டன் மாதிரி இருப்பார். ஏன்னா நாங்கள் கூட இருந்து பார்க்குறோம். பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டு போகும்போது அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது அடிக்கடி இப்போ அழுதுடுறாங்க. எனக்கே வந்து அந்த இழப்பை வந்து தாங்கிக்க முடியலை. கிட்டத்தட்ட 90லேருந்து அவங்க மேரேஜ் ஆனது 90ல், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே அவங்களோட வாழ்ந்துருக்கிறாங்க. அதாவது அந்த இழப்பு வந்து நம்ம வீட்டில் ஒரு இழப்பு வந்தால் நமக்கு தெரியும். அவங்கள பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வரும். அது யாராக இருந்தாலும் வரும். அது வந்து மனித இயல்பு. எடப்பாடி பழனிசாமி இவங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இவர் கையை வச்சுட்டு இந்த கொட்டு முரசு அப்படிங்கிற சிம்பிளுக்காக அப்படி பண்ணிட்டு இருப்பாரு. ஒன்று இது காட்டுவோம், அப்படி இல்லைன்னா இப்படி காட்டுவோம். எங்கள் சிம்பிளை நம்ம வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தும் போது நம்ம வந்து முரசுன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஊடகம் வந்து ஒரு சில ஊடகங்கள் அந்த மாதிரி அதை வந்து பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம வந்து மைண்டில் ஏற்றக்கூடாது. இப்போ நீங்கள் கூட நான் கூட வந்து நான் தம்பியை பார்த்தா சொல்லலான் இருக்கேன், கொஞ்ச நாள் வந்து பேட்டி கொடுக்காதீங்க. ஏன்னா உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நடிகர், தேமுதிகவின் செய்தி தொடர்பாளர் மீசை ராஜேந்திரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. ஆகாயம் தமிழருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். பரபரப்பான சூழ்நிலையில் பிரச்சாரத்துக்கு இடையில் கூப்பிட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போ தேமுதிக வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. ஒரு முன்னாடி காலங்களில் எல்லாரும் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தவங்க தான். பட் இப்போ ரீசெண்டாக பிரேமலதா அவர்கள் ஒரு இதுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. ஜெயாவோ இல்லை ஜெயா விஜயாவோ வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் அதிமுக கூட்டணி இருந்தனால இவங்களாம் வந்து இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கேப்டன் விஜயகாந்தாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு கொடுத்தே பழகப்பட்டவங்க, இந்த மாதிரி வந்து ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தவங்க. ஸோ அந்த வரிசையில் வந்தனாலும் நான் வந்து இந்த மாதிரி பேர் வச்சேன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அதிமுக கூட ஏன் இவ்வளோ ஒரு பரிவு பாசம் எப்படி திடீர்னு வந்துச்சு? இல்லை, ஆக்சுவலாக வந்து என்னென்னா, கூட்டணின்னு வந்தோடனே ஒரு ஜெல் ஆயிரும். அது வந்து மேலேருந்து கீழே வரைக்குமே அது வந்துடும். இப்போ நம்ம அதிமுகவோட கூட்டணி போனோன்னு எல்லாருடைய கருத்து தான் அது. மாவட்ட செயலாளர் எல்லாருமே இந்த வாட்டி ரிட்டனாகவே எழுதி கொடுத்தாங்க, அதிமுகவோட கூட்டணி போகணும் அப்படின்னு. எல்லாருமே அது மைண்ட் செட் ஆகிட்டாங்க. ஸோ கீழேருந்து தலைவர்கள் வரைக்கும் அதை வந்து மைண்ட் செட் ஆகிட்டாங்க, ஜெல் ஆகிட்டாங்க. ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து பார்க்கலையா, 1971 வந்து நம்ம வந்து திரு கலைஞர் அவர்கள் வந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை பேசாத பேச்சியா? என்னெல்லாம் பேசுனாங்க. மதுரை ஏர்போர்ட்டுக்கு வரும்போது வந்துட்டு கருப்பு கொடியை காட்டி கல்லை தூக்கி எரிஞ்சு, அது கல்லை தூக்கி எரிஞ்சதில் பிளட்டு வந்ததில் இவர் அதுக்கு ஏடா கூடமாக ஒரு பதிலை சொல்லி எல்லாமே வந்து நம்ம படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம், வீடியோவிலையும் பார்த்துருக்குறோம், பத்திரிகையிலையும் படிச்சிருக்கிறோம். 6 மாதம் அப்படியே மாறி இதே கலைஞர் அவர்கள் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னவர். ஏன்னா நம்மளுடைய முன்னோடி அவர். ஸோ வந்து அரசியலில் வந்து அது மாறும், சாதாரண எடுத்துக்கலாம். ஆமாம்மா, இந்த கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி தான் அது. நம்ம வந்து இப்போ வந்து அப்படிப்பட்ட காமராஜரை வந்து இப்போ திட்டா காமராஜரை இவங்க வந்து என்னெல்லாம் பேசுனாங்க. இன்றைக்கி அதே காங்கிரஸும் அதே திமுகவும் இன்றைக்கி ஒட்டி உறவாட இல்லையா? இல்லை, ஏன்னா கூடா நட்பு கேடில் விளையும்னு சொன்னார். இதே கலைஞர் தான் சொன்னார், நிறைய சொன்னார். காமராஜரை திட்டா இந்த வீடு வந்து ஐயோ அவங்க கட்சியிலேருந்து வாங்கி கொடுத்தது, இவர் வந்து மாளிகையை பாருங்கள், கோபுரத்தை பாருங்கன்னு அவர் பெருந்தலைவரோட வீட்டை ஃபோட்டோ எடுத்து நோட்டீஸாக ஒட்டி தானே திமுக வந்து ஓட்டு கேட்டாங்க 67ல். புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி அதே திமுகவும் அதே காங்கிரஸும் எவ்வளவு ஜெல் ஆகிட்டாங்க கூட்டணின்னு வரும்போது. ஸோ வந்து கூட்டணின்னு வரும்போது கண்டிப்பாக அது வந்து மாற்றங்கள் வரும். இது வந்து முன்னோர்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க.
ஸோ அப்போ அந்த கூட்டணியில் இருக்கும்போது அவங்க அந்த பேர் வச்சுருக்கிறாங்க, அம்மையார் பேரையும் கேப்டன் பேரையும் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து காலங்காலமாக நடக்கிறது தான். நம்ம வந்து இன்றைக்கி கூட வந்து மாணிக்க தாகூர் விருதுநகர் வேட்பாளர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி நான் பார்த்தேன், இப்போ ஜஸ்ட்டு வரும்போது நான் பார்த்தேன். திரு கேடிஆர் ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் வந்து மோடி எங்கள் டாடின்னு சொன்னார். இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு டீமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இப்போ இருக்கிறாங்கன்னெலாம் வந்து பேட்டி கொடுத்தாரு. அந்த டைம் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க, கூட்டணியில் இருக்கும்போது அப்படி பேசுனாங்க. இப்போ நீங்கள் வந்து கூட்டணியில் இருக்கும்போது இப்படி பேசுகிறீங்க. கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம்னா நீங்கள் காங்கிரஸ் திமுகவை திட்ட தான் செய்வீங்க, திமுக காங்கிரஸை திட்ட தான் செய்வாங்க. இது அந்த அரசியல். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதை வந்து நம்ம இப்போ வந்து ரொம்ப இணக்கமாயிட்டாங்க. அதனால வந்து அந்த பேர் வைக்கிறாங்க. ஓகே, உருவம் பார்க்குறதுக்கு வந்துட்டு அப்படியே விஜயகாந்த் மாதிரி இருக்காரு அப்படின்னு நிறைய இடங்கள்ல வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே வந்து கத்துறது கூட அப்படி தான் சொல்கிறாங்க. சின்ன கேப்டன், குட்டி கேப்டன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உருவம் ஒத்துருக்கறனால வந்துட்டு அவர் கேப்டன் ஆக முடியுமா அப்படின்ற அந்த விஷயமும் ஓடிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவரோட விஷயம் வேறு, அவர் செய்கிறது வேறு, அதெல்லாமே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த உருவம் ஒரே மாதிரி இருக்குது, இவர் பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கார், இதனால் வந்து இவருக்கு ஓட்டு போடலான்றக்கா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ நான் வந்து அன்னைக்கு ஒரு நாள் காலையில் அவரோட நாங்கள் வந்துட்டு ஒரு 6:30 மணி 6:45 மணிக்கெல்லாம் பார்க்கு வாக்கிங் போகிறவங்ககிட்ட ஓட்டு கேட்க நானும் கூட போயிருந்தேன் விருதுநகரில். அப்போது வந்து ஒரு வயசான அம்மா அங்கே வாக்கிங் போனவங்க வந்து ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் பார்க்குறதுக்கு அப்பா மாதிரியே இருக்கிறீங்க, என் பையன் வந்து உங்கள் அப்பாவோட படத்தை நிறைய பார்ப்பாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க, நீங்கள் வந்து அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர், அவங்க மட்டும் இல்லை, அந்த வாக்கிங் வந்தவங்களாம் நிறைய பேர் வந்து படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி அதாவது தான் சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு அப்பா மாதிரியே இருக்கிறீங்க, யூத்தாக இருக்கிறீங்க, நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல அரசியலை முன்னெடுத்து கொண்டு போவீங்க, நான் எங்கள் ஆதரவு உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து நம்ம ஒரு விஷயந்தான், பார்க்குறதுக்கு அப்பா மாதிரியே இருக்கிறார், அதனால் அவங்க அப்பா ஆயிர முடியுமான்னு சொல்லி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. ஏன் முடியாது? ஏன்னா அவர் வந்து இப்போ கேப்டன் எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஊர் உலகத்துக்கே தெரியும். இப்போ இவர் பையன் வந்து அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருப்பார், அது மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா பிளட் அப்படி. இப்போ அவர் வந்து எல்லாருக்குமே உதவி செய்யணும்னு நினச்சி நிறைய செஞ்சார். ஸோ இவரும் அதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் கேப்டனுடைய அவருடைய ஏர்னிங்கில் ஒரு 75% வந்து மக்களுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ இவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு 25% தான் இருக்கும். பட் தம்பியே ஒரு இதில் அதை கூட சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எந்த உதவி வேணாலும் கேளுங்க, நாங்கள் செய்ய தயார் அப்படின்ட்டுருக்கிறாரு. அதே மாதிரி அந்த பாலா ஒரு நிகழ்ச்சியில் வந்து கூட சொல்லியிருக்கிறாரு, பெரிய உதவிகள் வேணும்னா நீங்கள் எங்களை அணுகுங்க, நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நிறைய உதவிகள் அவரை கேட்டு வந்தால் கூட செய்கிறாங்க, அதை வந்து செய்யலாம் கிடையாது. ஓகே, அது வந்து என்ன சொல்கிறது, அது பார்ன் அண்ட் பிராட் பிளட்டில் வந்து அது ஊறி இருக்குது, அது உதவி செய்யணுங்கிறது. அதனால் வந்து நிச்சயமாக அவங்க வந்து அந்த கேப்டனுடைய அந்த வழியில் வருவாங்க. அது யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும், நம்ம அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் நம்மளும் இருப்போம். ஸோ அதுக்கு இவர் விதிவிலக்கு கிடையாது. நிச்சயமாக வந்து அவர் வந்து அந்த உதவிகளையும் செய்வார், கேப்டன் மாதிரியும் இருப்பார். உருவத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களுமே அவர் வந்து கேப்டன் மாதிரி இருப்பார். ஏன்னா நாங்கள் கூட இருந்து பார்க்குறோம். ஓகே, இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்களில். எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இவருக்காக ஓட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இவர் கையை இப்படி வச்சுட்டு இந்த கொட்டு முரசு அப்படின்ற சிம்பிளுக்காக அப்படி பண்ணிட்டு இருப்பார். அதை ஒரு பக்கம் வந்து ட்ரோல்ஸாக வந்துட்டு இது வந்து என்ன அப்படி பண்ணுறாரு, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு பக்கம் வந்து பேசுகிறாங்க. இதே விஷயந்தான் அப்படியே விஜயகாந்துக்கு நடந்தது. விஜயகாந்த் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு சிரிப்பாக, இது வந்து ஒரு என்ன இப்படி பண்ணுறாரு, இதெல்லாம் ஒரு அரசியல்வாதிக்கு அழகா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்த அதே மீடியா திரும்ப வந்து இவர் விஜய பிரபாகரை டார்கெட் பண்ணி இவரும் இப்படி பண்ணுறாரு பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதை இல்லை, இப்போது நானே பிரச்சாரத்துக்கு நேற்றுலாம் தஞ்சாவூர் போயிட்டு வந்தேன். இப்போ நம்ம தஞ்சாவூருக்கு போகும்போது நானே வந்து இந்த மாதிரி சிம்பிளை காட்டி ஓட்டு கேட்குறோம் ஒரு சில இடங்களில். அது தப்பு ஒன்றும் கிடையாது, அது தவறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒன்று இது காட்டுவோம், அப்படி இல்லைன்னா இப்படி காட்டுவோம். இப்போ நான் நேற்று வந்து வேட்பாளர் கூட தஞ்சை சிவனேசன் கூட நான் எங்களுடைய முரசு சின்னத்துக்கு ஓட்டு கேட்கும்போது கூட அவர் மைக்கில் பேசும்போது கூட நான் இப்படி சைகை காட்ட தான் செய்கிறேன். அதுக்காக நான் உங்களுக்கு வயசு இவ்வளோ ஆகிப்போச்சு, நீங்கள் ஏங்க இப்படி போய் சைகை காட்டுறீங்களா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா எங்கள் சிம்பிள் அது, எங்கள் சிம்பிளை நம்ம வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தும் போது நம்ம வந்து முரசுன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. இதில் வந்து சார் ஒரு விஷயந்தான் சார், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுடா, எங்கடா எதுடா தப்பு கிடைக்கலன்னா அந்த தப்பை கண்டுபிடிக்கிறது தான் ஊடகத்தோட வேலை.
சரிங்களா? ஊடகம் வந்து ஒரு சில ஊடகங்கள் அந்த மாதிரி அதை வந்து பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம வந்து மைண்டில் ஏற்றக்கூடாது. இப்போ நீங்கள் கூட நான் கூட வந்து நான் தம்பியை பார்த்தா சொல்லலான் இருக்கேன், கொஞ்ச நாள் வந்து பேட்டி கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க ஒரு பேட்டி கொடுத்தா நீங்கள் வந்து உடனே இவர்கிட்ட போய் மறுபடியும் ஒரு பேட்டி எடுக்கிறது, இவர் ஒரு பேட்டியை கொடுத்தா இவங்ககிட்ட போய் ஒரு நீங்கள் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கத்துக்கு இவங்கள ஒரு பகடக்காயாக வச்சுக்கிட்டு அவங்க வேலை செய்கிற நேரத்தில், பிரச்சாரத்துக்கு போகிற நேரத்தில், ஓட்டு கேட்குற நேரத்தில் போய் நின்றுக்கிட்டு எனக்கு ஒரு பேட்டியை கொடுங்க, அந்த மேடம் அப்படி சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு பேட்டியை கொடுங்கன்னு அங்கே அவங்கக்கிட்ட போய் அவர் இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒரு பேட்டியை கொடுங்க. இதை வந்து ஊடகம் அவங்களுடைய வியாபார நோக்கத்துக்காக இதை வந்து விரிவுபடுத்திக்கிட்டு இந்த நேரத்தில் வந்து அது தேவைதானே சார்? அவங்க சொல்கிற கருத்து சொல்கிறாங்கன்னா அதுக்கு பதில் கருத்து என்ன சொல்கிறாருங்கிறது மக்களுக்கு தேவை. என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம அதை வந்து மைண்டில் ஏற்றாமல் நம்ம வேலையை கடமையாக செஞ்சுட்டு ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்கணும். இதை நம்ம வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன வந்து அந்த நம்ம வந்து அதை மைண்டில் ஏற்றவே கூடாது. இல்லை, அது கிண்டல் பண்ணக்கூடாதுன்றீங்களா அந்த விஷயங்களை? நிச்சயமாங்க. அது வந்து எங்களுடைய இதுங்க. நம்ம முரசுன்னா நம்ம வந்து நம்ம சிம்பிளை காட்டுறோம், அதை போய் வந்து ஊடகங்களை வந்து அதை பெருசாக்க கூடாது. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டு போகும்போது அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது அடிக்கடி இப்போ அழுதுடுறாங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் பேசி ரொம்ப எமோஷனலாக அழுதுடுறாங்க. முன்னாடி ஒரு காலத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயித்தாரு தமிழகத்தில் அப்படின்ற ஒரு பேர் வாங்கினவர் எம்ஜிஆர் தான். அந்த காமராஜர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வாங்கினார். அது மாதிரி அனுதாப ஓட்டு அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே அது ஒரு டிஃபால்ட்டான விஷயம் அப்படிங்கிறதுக்காக பிரேமலதா விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை பயன்படுத்தி ஓட்டு கேட்டால் வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்ற அனுதாபத்தை தேடுறாங்கன்ற விமர்சனமும் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இப்போ நான் வந்து கேப்டன் கூட கிட்டத்தட்ட சினிமாவிலையும் பயணம் பண்ணியிருக்கிறேன், அரசியலையும் பயணம் பண்ணியிருக்கிறேன். அவர் கூட பழகியிருக்கிறோம் நம்ம. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஆக்சுவலி வந்து அந்நியார் அளவுக்கு நம்ம வந்து கூட இருக்கலை. பட் எனக்கே வந்து அந்த இழப்பை வந்து தாங்கிக்க முடியலை. ஏன்னா நம்மளே வந்து சில பேட்டியெல்லாம் கண்ணீர் விட்டு நம்மளே அழுதுடுறோம். ஸோ அவங்க கூடயே பயணம் பண்ணவங்க கிட்டத்தட்ட 90லேருந்து அவங்க மேரேஜ் ஆனது 90ல், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே அவங்களோட வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க அதாவது அந்த இழப்பு வந்து நம்ம வீட்டில் ஒரு இழப்பு வந்தால் நமக்கு தெரியும். அவங்கள பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வரும். அது யாராக இருந்தாலும் வரும். அது வந்து மனித இயல்பு. அப்போது அவர் தலைவர் இறந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 101 நாள் தான் ஆகுது. இன்னைக்கு 102வது நாளோ 103வது நாளோ. அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பற்றி பேசும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வரும், அந்த இது வரும். இதை வந்து நம்ம வந்து மாற்று கட்சிக்காரங்க அப்படி தான் சொல்லுவாங்க, இவங்க அனுதாபம் தேடுறாங்க. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இப்போ எம்ஜிஆரை கூட வந்து அமெரிக்கா ஹாஸ்பிட்டல் புரூக்ளினில் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அவர் இல்லவே இல்லை அப்படின்னாங்க. அவர் இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி இது பண்ணோன்னே தான் அவர் திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் எம்ஜிஆரை வந்து அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத வீடியோலாம் எடுத்து, அப்போல்லாம் வந்து உங்களுக்கு சிடி இந்த மாதிரி பென் ட்ரைவ்லாம் கிடையாது, விஹெச்எஸ் கேசட் எடுத்து ஊருக்கு ஊர் அந்த கேசட்டை வந்து டிஸ்பிளேயில் போட்டாங்க. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார். இவங்க வந்து அப்படி சொல்லலையே, திமுகவில் வந்து எம்ஜிஆர் இல்லவே இல்லைன்னாங்க. ஆர்.எம். வீரப்பன் முயற்சியில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார், இங்கே பாருங்கள் எம்ஜிஆர் இப்போ சாப்பிட்றத பாருங்கள் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு குள்ளா வச்சு ஒரு கண்ணாடி போட்டு எம்ஜிஆர் சாப்பிட்றதெல்லாம் காட்டினாங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து இவங்க வந்து அரசியலுக்கு அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகே, இது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இழப்பு, அது மிகப்பெரிய இழப்பு. அது அவங்கள பற்றி பேசும்போது அந்நியார் கண்ணீர் விடுறது தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து அனுதாபத்தில் ஓட்டு வாங்கிட்டீங்கன்னு சொல்கிறது நான் வந்து தப்பு. அப்போ நீங்கள் போய் கலைஞர் இறந்துட்டாருன்னு அழுதுட்டு வாங்குங்களாம் ஓட்டை? திமுகவில் போய் கேட்க வேண்டியதானே? இப்போ காங்கிரஸில் போய் இந்திரா காந்தி அம்மா வந்து சுட்டு கொண்டுட்டாங்க, போய் ராஜீவ்காந்தி வந்து வெடிகுண்டு அசாசனில் வந்து செத்துட்டாரு, போய் அழுதுட்டு போய் ஓட்டை கேளுங்களா? இதில் வந்து என்ன தப்புன்னு சொல்கிறீங்க? இல்லை, தப்பே கிடையாது. ஓகே, அது இழப்பு, அவ்வளோ பெரிய இழப்பு. அதை தாண்டி அவங்க வந்து இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி அவங்ககிட்ட ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துருக்கு. அவங்கள நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஃபெட்டப்பாகி வீட்டில் இருந்துட்டாங்கன்னா அதை கட்சியை முன்னெடுத்து கொண்டு போக முடியாது. ஸோ அவங்களுக்குள்ள 1000 அந்த ப்ரெஷர் இருக்குது. அப்போ அவங்க போகும்போது அவங்களுடைய கணவரை பற்றி பேசும்போது அழுகை வர்றதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. ஓகே, இப்போ வாக்கு சதவீதம் அப்படின்ற விஷயத்தை வச்சு தான் ஒரு கட்சியோட அடுத்த கட்ட தேர்தலுக்கு எப்படி தயாராகிறாங்கன்ற மாதிரி இருக்கும். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கடந்த கால தேர்தல்களில் வாக்கு சதவீதத்தை வச்சு தான் அந்த கட்சி இன்னும் அடுத்து உயிர்ப்போடு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிகிட்டே வரும். இந்த வாட்டி எவ்வளோ வாக்கு சதவீதம் எடுக்குன்ற ஒரு அனுமானம் உங்களுக்கு இருக்குது? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நிச்சயமாக இது ஒரு பெர்சன்டேஜ் வந்து கூட தான் செய்யும்.
நம்ம வந்து கடந்த தேர்தலில் ஆரம்ப காலத்தில் வந்து 8.33 இருந்தது, அப்போ 10 வந்துச்சு. அதுக்கு அடுத்த தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்ற பேரும் ஆமாம், அதுக்கப்புறம் 7 புள்ளி சொச்சம் வந்தது, அப்புறம் 5 புள்ளி சொச்சம் வந்தது. அப்புறமா சொன்னாங்க மக்கள் நல கூட்டணிலாம் கம்மியாயிடுச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க இப்போ லாஸ்ட்டாக அமமுகவில் 21 கூட்டணி சேரும்போது 0.5 வந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலில் நிச்சயமாக என்னுடைய சொந்த கருத்து நான் சொல்கிறேன், ஒரு அனுதாபத்தில் நிச்சயமாக 5 to 10% இன்க்ரீஸ் ஆகும். அது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நான் உள்ள கிரவுண்ட் லெவல் வரைக்கும் இறங்கி போய் பார்த்ததுனால சொல்கிறேன், பிரச்சாரத்தில் போனதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பிரச்சாரம் போகும்போதே நம்ம வந்து அந்த வைப்பை நம்ம வந்து பார்த்துடலாம். நிச்சயமாக அது வந்து 5 to 10% இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நம்ம வந்து எங்களுக்கு வந்து 5 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. இந்த 5 தொகுதியில் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ ப்ளஸ் நான் வந்து நேற்று சர்வேயர் சொன்னார்ல, அந்த சர்வேயர் வந்து அதுதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் கருத்துக்கு வந்து 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு தலைவர் கேப்டன் இருக்கும்போது ஒரு கருத்து கணிப்பு எடுத்தேன், இப்போ ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறேன். இது உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து 10 வரைக்கும் டச் ஆகுது அப்படின்னாரு. ஓகே, 5 to 10 வரைக்கும் டச் ஆகுது அப்படின்னு அவர் சொன்னது. ஸோ என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதுதான் நான் சொல்கிறேன். நிச்சயமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இது வந்து எங்களுக்கும் ப்ளஸ்ஸு, அதிமுகவுக்கும் ப்ளஸ். ஓகே, எல்லா தொகுதியிலுமே இது இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து எல்லாருக்குமே ப்ளஸ் தான் கூட்டணியில். சார், இதை தாண்டி வந்து தேமுதிக மேலே பல விமர்சனங்கள், பல கருத்துக்கள் வந்து எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. அது வந்துட்டு விமர்சன ரீதியாக, கட்சி ரீதியாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பர்சனலாக போகும்போது கட்சி தலைமையில் ஒருத்தர் இருந்தார், இப்போ அவர் இல்லை. அவர் இருக்க வரைக்கும் இருந்தக்கூடிய அந்த ஓட்டுகளும் சரி, அவர் இருக்கும்போது இப்படி செல்வாக்கும் சரி, இப்போ அந்த கட்சிக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்றைக்கி அந்த பசங்க வந்து பண்ணுறதும் இல்லை பிரேமலதா விஜயகாந்த் வந்து பண்ணாலுமே கட்சிக்கான ஒரு கட்டுப்பாடான ஒரு ஒரு பிராண்டுன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த பிராண்ட் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன அதுக்கு? இல்லை அது என்ன பிராண்டுன்னு அவங்க சொன்னால் நம்ம சொல்லி, கேப்டன் விஜயகாந்த் ஒரு பிராண்ட் அப்படின்னா அந்த பிராண்ட் இருந்துச்சு. அந்த பிராண்டுக்கு அப்புறம் அந்த கட்சியில் ஒரு பெரிய முகம் யார் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 4 சீட்டு கொடுத்தாங்க, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து அந்த பிராண்டை வந்து கேப்டன் அவர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் இல்லை, அம்மையார் ஜெயலலிதா இல்லை, பட் அந்த பிராண்ட் இன்னும் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா இல்லை, கலைஞர் இல்லை, பட் அந்த பிராண்ட் இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து கட்சியை வந்து வழி நடத்துறதுக்கு இப்போ அந்நியார் வந்துட்டாங்க. கேப்டன் இருக்கும்போதே பொதுச் செயலாளருங்கிற ஒரு பொறுப்பை வந்து அந்நியார் கையில் வந்து கேப்டன் ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ வந்து அந்த பிராண்ட் இன்னும் இருக்கத்தான் செய்யுது, அதில் இல்லைன்னா சொல்ல முடியாது. எப்படி இப்போ வந்து கேப்டன் வந்து கட்சியை வழி நடத்துனாங்களோ இதே மாதிரி இப்போ அந்நியாரும் அதை வழி நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. வந்து இப்போ நம்ம டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க, அவங்க காலையில் 11 மணிக்கெலாம் ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. மதியம் சாப்பாடு கூட 3 மணிக்கு மேலே போய் தான் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றாங்க. ஸோ காலையில் வந்து அந்த ஆஃபீஸ் நிர்வாகம், கட்சி நிர்வாகம், கட்சியில் மாவட்டத்தில் இருக்கிற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா மாவட்ட செயலாளரையும் வந்து கம்யூனிகேஷனில் தான் இருக்கிறாங்க, எங்களை மாதிரி ஆளுங்களையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. அதனால் வந்து அவங்களும் வந்து கரெக்டாக வழி நடத்திட்டு தான் போயிருக்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து அந்த பிராண்டு வந்து இருக்குது, அது வந்து நம்ம வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது, அது இருக்கத்தான் செய்யுது, அது வழி நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இந்த தேர்தலுக்கான யுகங்களையும் அவங்க எங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி போகணும், இந்த மாதிரி பேசணும், இதெல்லாம் வந்து அந்த இதையும் நமக்கு அவங்க வந்து, ஏன்னா கேப்டன் அந்த மாதிரி தானே சொல்லுவார் உங்களுக்கு. 100% சொல்லுவார் கேப்டன், அதை தான் சொல்லுவார். இப்போ கேப்டன் அந்த இல்லைங்கிற ஒரே ஒரு குறை தான், மற்றபடி அவர் எப்படி எங்களை வழி நடத்தினாரோ அதே மாதிரி வந்து அந்நியார் அவர்களும் எங்களை அதே மாதிரி தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜயகாந்த் சார் இறந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் ஆயிடுச்சு. இப்போ 100 நாளில் நாங்கள் இப்போ ரீசெண்டாக பேட்டி எடுக்க போயிருந்தோம். 100 நாள் ஆயிடுச்சு, போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. நான் அந்த முதல் 10 நாளில் வந்த கூட்டத்தை பார்த்தோன்னா அதே கூட்டம் தான் இப்போ வரைக்கும் 100 நாளும் போயிட்டுருக்கு. அந்த கூட்டம் தொடர்ந்து மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீ கோயம்பேடு வந்து பஸ் ஸ்டாண்டாக இல்லைன்னா கூட கோயில் ஆயிடுச்சு, அது தேடி வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் 100 நாள் கழிச்சு மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க, அந்த பேரிகார்டு கூட நான் நகர்த்த முடியல, அந்த நகர்த்தாமல் இன்னும் அந்த ஒரு இறந்த அன்னைக்கு போட்ட பேரிகார்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு? இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கோயிலாகவே ஆக்கிட்டாங்க, அவரை ஒரு தெய்வமாகவே ஆக்கிட்டாங்க, அது மாற்று கருத்தே கிடையாது. நிறைய சிங்கப்பூர், மலேசியா, சிலோன் அதெல்லாம் வந்து நிறைய பேர் வர்றாங்க. அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இருந்தும் நிறைய பேர் வர்றாங்க, வந்து அதை கோயிலாகவே நினச்சி கும்பிட்டு அங்கே இருந்து தியானம் பண்ணிவிட்டு அப்படிலாம் போகிறாங்க. நிறைய சாமியார்கள்லாம் வர்றாங்க.
நிறைய சாமியார்கள் வர்றாங்க. ஏன்னா ஒரு சாமியார் வந்தார். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க நீங்களே ஒரு சாமியார் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா, அவன் சிவனோட பிள்ளை, அதனால் நாங்கள் அவனை தேடி வர்றோம் அப்படின்னு ஒரு சாமியார் சொல்கிறார். இன்னொரு சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு சாமியார் வந்தார். அவர் சொல்கிறாரு, இவர் வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதியோட பிள்ளை அப்படிங்கிறார். ஓகே. இப்போ நான் கேட்குறேன் என்னங்க அப்படின்னா, ஆமாங்க கருடன் வந்துட்டு இருக்கலாங்க, எப்போ பார்த்தாலும் கருடன் சுற்றுதுங்க அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறாரு. ஏன்னா சாமியாரே வந்து இங்கே வந்து கும்பிட்டு போகிறாங்க. ஸோ வந்து அது ஒரு கோயில் மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன்னா நான் வந்து இப்போ நான் 4 நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன். தம்பி சண்முக பாண்டியன் பிறந்த நாள் அன்னைக்கு நான் அங்கே போயிருந்தேன். எப்போதும் உள்ள அந்த கூட்டம் எப்போதுமே அந்த கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. முக்கியமாக லேடிஸ் நிறையா வர்றாங்க. குறிப்பாக அதான் 50 பேர் இருந்தால் 20 பேர் லேடிஸ் தான் இருக்கிறாங்க. லேடிஸ் நிறைய பேர் வர்றாங்க, வந்து அழுகுறாங்க. இப்போவும் வந்து 100 நாள் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல அந்நியார் வந்து அழுகுறாங்கன்னு, யாரோ முகம் தெரியாத பெண்கள் வந்து கூட இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்களே, அதுதாங்க உண்மையான பாசம். இதை வந்து இவங்க வந்து வேற மாதிரி சித்தரிக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம வெளியில் ஊர் பேர் தெரியாதவங்க, யாருன்னே தெரியாதவங்க பெண்கள் வந்து இன்னும் வந்து அழுதுட்டு போகிறாங்க 103 நாள் கழிச்சு. பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட வந்து பெண்கள் வந்து சாஃப்ட் கார்னர், புரியுதுங்களா? இப்போ நானே நிறைய பத்திரிகையில் நிறைய பேட்டியில் நம்மளே அழுதுறோம். நம்மளே இவ்வளோ இப்போ ஸ்ட்ராங்கான ஆள் ஆம்பளை, நம்மளே அழுகிறோம். அப்புறம் நம்மளை விட வந்து லேடிஸ் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட அவங்க சாஃப்டான ஆளுங்க. ஸோ அந்த இறக்கம் அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ ஊர் பேர் தெரியாதவங்களே அழுதுட்டு போகும்போது அந்நியார் அழுகிறது வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே, புரியுதுங்களா? அதனால் இப்போ வந்து அந்த கோயில் அப்படிங்கிறத தான் நாங்கள் சொல்லுவோம். உள்ளே இருக்கிற ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அது நானே நேரடியாக வந்து பார்க்குறேன். அந்த வைப்ரேஷன் வந்து 100% இருக்குது. நான் 1ஆம் தேதி எப்போதுமே நான் வந்து 1ஆம் தேதி கேப்டன்கிட்ட வந்து கையில் வந்து 100 ரூபா வாங்குவேன். நான் அது வந்து பழக்கம். நான் வந்து இத்தனை வருஷம் மாசத்துல 1ஆம் தேதி வருஷப்பரப்பு அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு. ஓகே ஓகே. நியூ இயர் அன்னைக்கு வந்து 100 ரூபாய் கொடுப்பாரு. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் 10 ரூபா தான் கொடுப்பாங்க. அது நான் யாரை சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் 10 ரூபா தான் கொடுப்பாங்க. பட் எங்கள் கேப்டன் வந்து 100 ரூபா கொடுப்பாரு வருஷப்பரப்பு அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு, ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு. நான் நிறைய வருஷம் நான் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். இந்த வருஷம் நான் வாங்கலை. அப்போ நமக்கு வந்து என்னென்னா, நான் போய் அந்த 100 ரூபாவை வந்து அவருடைய சமாதியில் வச்சுட்டு, அவர் கொடுத்த மாதிரி அதை எடுத்து நான் பாக்கெட்டில் வச்சுட்டு நான் கும்பிட்டுட்டு நான் உள்ளே போகிறேன். உள்ளே போய் ஆஃபீஸில் போய் உட்கார்றேன். எனக்கு ஒரு ஃபோன் வருது. டைரக்டர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. சார் மன்னார்குடி ஷூட்டிங் வரணும் சார், 3-4 ஷூட்டிங் சார், உங்களுக்கு நான் இப்போ வந்து அட்வான்ஸ் போட்டு விட்றேன் சார், 10,000 ரூபா அட்வான்ஸ் போட்டு விட்றேன் சார். 10,000 ரூபா போட்டு விட்றாரு. ஸோ அது வைப்ரேஷன் ஒன்று இருக்குது. நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம் அது நடக்குது. நமக்கு வந்து உள்ளே போய் நம்ம வந்து வேண்டுறோம், தொழில் நல்லா இருக்கணும், எனக்கு வந்து வருமானம் நல்லா வரணும், அப்போ தான் வேண்டிட்டு நம்ம போகிறோம். ஸோ அந்த வைப்ரேஷன் இருக்குது. நிறைய பேர் இதை சொல்கிறாங்க. எங்கள் கட்சிக்காரங்களும் சரி, பப்ளிக்கும் சரி, நிறைய பேர் இதை வந்து சொல்கிறாங்க. உள்ளே போனால் ஒரு வைப்ரேஷன் இருக்குது, நம்ம வந்து நினச்சி வர்றது நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஆத்மா. ஓகே, அதை நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கணும். அதாவது அவரை வந்து அரசியலில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், வேறு எதாக இருந்தாலுமே எல்லாருமே அவர் என்ன சொல்லணும், நல்ல மனுஷன், நல்ல ஆத்மா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி கிறிஸ்டி. ஆகாயம் நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல அக்கேஷனில் உங்களை சந்திக்கிறேன். நேற்று, இன்று, நாளை, என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.